அவர் வர்றேன்னு சொல்றாங்க. அவர் எப்போ வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூப்பிட்டு வராரு. அவரும் வராரா? கடந்த 2 மாசமா இவங்க சொன்ன கருத்து இருக்கு பாருங்க. அவர் வராரா, இவரும் வராரு, இவரு வராரா, அவரும் வராரு, இவரு வராரு, அவரா? சூப்பர், அவர் வராரு, இவரு வர போறாரு. இப்படி ஊட்டிட்டு இருந்தாங்க. எவருன்னே சொல்லல, அவரு வர போறாரு, இவரு வர போறாரு. யார் இந்த கட்சியோட கொள்கை செயலாளர்? யோ வெக்கங்கட்டவனே, என்ன அதெல்லாம்? தாவேக்காவை எதிர்க்க திமுக அதிமுக கூட கூட்டணி போடுனாங்க. ஒப்பன் தாமரப்பள்ளி தலைமுழுக திமுக அதிமுக கூட்டணி தாவேக்காவை எதிர்க்க அப்படின்னாங்க. இதுதான் தவறான விஷயம். திமுக அதிமுக தவிர்த்து எல்லா கட்சியும் வரப்போகுது. எங்க டோரை திறந்து வச்சாச்சு. டோரை திறந்து வச்சா கட்சிகள் வராடா, அணில் குஞ்சுகள் தான் உள்ள வரும். இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையிலே நின்று கொண்டு நான் தலை நிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். அடிச்சு சொல்றேன். What? Bro, what are you talking about, man? பீகாரை சேர்ந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்துல அவரது மனைவியும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவர்களுடைய குழந்தை 2 வயது குழந்தை, ஆண் குழந்தையை கொடூரமாக மது போதையில் இருந்த அந்த கும்பல் தரையில் தூக்கி வீசி கொலை செய்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒன்னும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு மாணிக்க தாகூர் இருக்காரு, ஜோதிமணி அதுல பங்கு வேணும், இதுல பங்கு வேணும். இதெல்லாம் தலைமை புரிஞ்சு அடுத்த இவங்களுக்கு சீட்டே கொடுக்க கூடாது, நம்ம கொடுக்க விடக்கூடாது. இல்லைன்னா நம்மளால அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. நம்ம இல்லைன்னா இந்தியா கூட்டணியே கிடையாது. இந்த காங்கிரஸுக்கு 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. என்ன நக்கிறேன்? ஆய் மாதிரி இருக்கு, என்ன பாரு. அத ஒருத்தர் மோந்து பாக்குறீங்க, ஒருத்தர் நக்கி பாக்குறீங்க. போடாடே. திமுக மாவட்ட செயலாளர் தளபதி மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு செல்வ பெருந்தகை ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. இல்ல கமலஹாசன் 10 தொகுதி கேட்டிருக்காரு இன்னைக்கு. ஆனா உங்களுக்கான இந்த இரட்டை இலக்கம் அவரை நாங்க ஃபாலோ பண்ணணுமா? I am in politics for the past 62 years. He is a new entrant. எங்களை போட்டுருவானா அவன்? வல திருடி பவுடர் ஓட்டி ஆளான கேடி போய் அவனை பார்த்து நான் பயப்படணுமா? இன்று திருச்சியில் சமத்துவ நடைபயணத்தை துவங்குகிறார் மதிமுக பொதுச் செயலர் வைகோ. இதனை துவக்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்நிலையில் அந்த நடைபயணத்தை புறக்கணிப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை தெரிவிக்கிறார். இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். திருமாவளவனா இருக்கட்டும், வேற எந்த சாதி தலைவராக இருக்கட்டும், அரசியல் வரும், அவரை விட சாதிக்காக போராடுற தலைவர் விட்டுருங்க. மத்திரத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. ஆடு வளர்த்தப்படாது. அறிவுகட்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனையா இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னையோட நான் பொறுப்பேற்று, இந்த அரசு பொறுப்பேற்று இன்னையோட 1724 நாள் ஆகுது. கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்தான் என்றால் பிளாஷ்பேக். ஆட்சிக்கு வந்தவுடன் தொழில் முதலீடுகளை ஈர்க்க செல்வதாக கூறி தன் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்றார் ஸ்டாலின். தமிழகத்தில் மணல் கொள்ளை மூலம் 4730 கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. என்ன இளவுடாது? நல்ல விஷயம் தான். சென்னையில் கனமழை நின்ற போதிலும் வெள்ளம் வடியாததால் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கும் பகுதிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கைது. நெல்லை மட்டுமல்ல, தலைநகர் சென்னையிலும் கொலை சம்பவங்கள் தொடர்ந்த வண்ணமே உள்ளது. தொடரும் லாக்அப் மரணங்கள். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணியிட மாற்றங்களுக்கு சுமார் 365 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாக மாநில டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதையினோட காரி துப்புற மாதிரி இருக்கு. ரூபாய் 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் மூளையாக செயல்பட்டதாக கூறப்படும் ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் உயிரிழப்பு 65ஆக அதிகரித்திருக்கிறது. இந்தியாவின் பெருமைமிகு உயர்கல்வி நிறுவனங்களில் ஒன்றான சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.
சார் இவனை என்ன பண்ண சார்? இந்த விவகாரத்தில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாமக்கல் கிட்னி திருட்டு எப்ப காசு கம்மியா இருக்கோ அப்ப கிட்னி எடுத்துருவாங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? மதுரை மாநகராட்சியில் வரி விதிப்பில் 200 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டில் மின் விநியோக டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் 397 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. தூத்துக்குடியில் மணல் கடத்தல் புகார் குறித்து புகார் அளித்த விஏஓ அறிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சி கழிப்பறைகளை பராமரிக்க 115 மடங்கு அதிக கட்டணத்துடன் தனியாருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. கடல்ல இருக்குது நண்டு, எலெக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு, மண்ணியோ இப்போ 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. இது சும்மா தொடக்கம் தான். நான் சட்டமன்றத்தில் சொன்னேன், திராவிட மாடலுடைய வெர்ஷன் 2.0 இனிதான் லோடிங். அடுத்த வர ஆண்டுகள்ல இப்போ நான் சொன்ன சாதனைகளெல்லாம் நாமளே பீட் பண்ற மாதிரி இதை விட பெரிய சாதனைகளை படைப்போன்னு உறுதியா சொல்றேன். டேய் ஓலுட்னே சுத்ரியடா, என்னடா நீ எல்லாம் வெக்கமா இல்ல? பாராட்டணும். செழியன் அந்த கதாபாத்திரம் உடையவா இல்ல ஒருவேளை இருந்திருக்கலாமா? சீமான் தான் செழியன். அது பேர் செழியன் வச்சுட்டாங்களே ஒழிய நான் தான் செழியன். அதுதான் எதா இருக்கு. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்ளது கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா. வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு. சீமான் அவர்கள் இந்த முறை எவ்வளவு சதவீத வாக்கு வாங்குவாங்க, வெற்றி பெறுவாங்க, அதெல்லாம் நீங்க பார்க்கணும். எனக்கு தெரியாதுங்கண்ணா. தேர்தல் களத்துல யாரையும் லேசாக இலை போட வேண்டாம். எங்க கூட்டணியை வலிமையா வச்சிருக்கோம், மக்கள்கிட்ட போறோம், நாங்க செய்யக்கூடிய நல்லதை சொல்றோம், வாக்குகள் எங்கள் பக்கம் வரும் என்று நம்புகின்றோம். ஒன்னும் தெரியாது மண்ணு. மனைவியுடைய உடல் வந்து பெருங்குடி குப்பை கிடங்குல இருப்பதாக மனைவியுடைய உடல் வந்து பெருங்குடி குப்பை கிடங்குல இருப்பதாகவும் போலீசார் வந்து தேடிட்டு வராங்க. அடங்கொத்த போட பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.